ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டியான அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க தண்டு நமக்கு தேவையில்லை. ரொம்ப பெரிய தண்டாக இருக்குன்னா கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை இந்தந்த அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி காஞ்சிட்ருக்கு. அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அண்ட் லைட்டாக மஞ்சளும் போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் நம்ம எதுக்கு செய்கிறோன்னா, அதில் காலிஃப்ளவரில் நிறைய பூச்சி புழு ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது, நமக்கு தெரியாது கண்ணுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் மிதந்து தனியாக வந்துடும். ஸோ அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பூ மட்டும். இப்போ ஒரு பவுலில் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான். நம்ம இதில் மிளகாய் தூளோ இல்லை கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. இதில் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கரெக்டாக கலக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா போதும். நீங்கள் பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும். இப்போது நம்ம வடிகட்டி அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பூ மேலேயுமே அந்த மாவு கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவர் பூ மேலேயுமே அந்த மாவு நல்லா பைண்டாகி வந்துருச்சு. இதை பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் இது ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை ஒவ்வொரு பூவாக போட்டு நல்லா வேகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா இதிலேயே குக் ஆயிடணும். இந்த ஆயில்லையே நம்ம நார்மலாக சில்லி போடுற மாதிரி தான். இதில் நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணாததுனால இது இந்த கலரில் தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா புரிஞ்சு வந்திருக்குன்னு. ரொம்ப ஓவராக நம்ம மாவுக்கு போடாமல் கரெக்டாக இருக்குது. இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் நைஸாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, இஞ்சி பூண்டை பொடியாகவும் நறுக்கி போடலாம். அதே மாதிரி ஒரு குடமிளகாயை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் போடணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இதை பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்ருவாங்க. இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷனல் தான், வெங்காயத்தாள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் சோயா சாஸ் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் மாவு பெரட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த மாவுலேயே தண்ணி லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிற மாவில் தண்ணி கலக்கி ஊற்றும் போது கொஞ்சம் சாஸ் உங்களுக்கு இந்த கிரேவி கெட்டியாக வரும். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக வரணும்னா அந்த மீதம் இருக்கிற மாவில் தண்ணி ஊற்றி இதில் போட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது வேணான்னா பச்சை தண்ணியவே ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கிரேவி குக் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக தான் வேணும்னா நீங்கள் பெரட்டி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை செமி கிரேவியாக வேணும்னு சொன்னீங்கன்னா, இல்லை ட்ரையாக வேணுமா அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ ட்ரை ஆகிடும். இப்போ வெங்காயத்தாள் போட்டு நான் இறக்கிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா மல்லியோ இல்லை எதுவும் வேணும்னா அப்படியே இறக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. நான் செஞ்சேன்றக்காக சொல்ல, இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.